எதுக்குடா அவனை தொட்ட? அவன் சுடு தண்ணியிலேயே கைய விடுவான். உங்க போனுக்கு டெபிட் கார்டு சார்ஜ் அப்படி இல்லைன்னா மினிமம் பேலன்ஸ் பெனால்ட்டின்னு மெசேஜ் வந்து காசு கட் ஆயிருக்கா? நம்மள மாதிரி ஆளுங்க கிட்ட இருந்து ஒரே வருஷத்துல பேங்க்காரங்க சுருட்டின பணம் எவ்வளவுன்னு தெரியுமா? நம்ம எல்லாரும் பேங்க் அக்கௌண்ட் வச்சிருப்போம். ஆனா சில நேரங்கள்ல நம்ம அக்கௌண்ட்ல மினிமம் பேலன்ஸ் நம்மளால மெயின்டைன் பண்ண முடிஞ்சிருக்காது. உடனே பேங்க்காரங்க பெனால்ட்டி போட்டாங்கன்னு எஸ்எம்எஸ்மே வரும், பார்த்திருப்பீங்க. அப்படி கடந்த 2025ல இருந்து 2026 நிதியாண்டுல மட்டும் குறைந்தபட்ச இருப்பு வைக்கலன்னு சொல்லி பேங்க்காரங்க நம்ம கிட்ட இருந்து எவ்வளவு அபராதம் வசூல் பண்ணிருக்காங்கன்னு தெரியுமா? கிட்டத்தட்ட 7000 கோடி ரூபாய். ஆமாங்க, நீங்க கேட்டது நிஜம்தான். இந்த தகவலை வேற யாரும் சொல்லல, நம்ம ஒன்றிய நிதித்துறை இணை அமைச்சர் பங்கஜ் சௌத்ரி தான் மாநிலங்களவையில எழுத்துப்பூர்வமா பதில் சொல்லியிருக்கிறாரு. ரிசர்வ் பேங்க் கொடுத்த டேட்டாவை வச்சுதான் இந்த தகவல்களுமே வெளியாகி இருக்கு. சரி, இந்த 7000 கோடியில அரசு வங்கிகள் எவ்வளோ, தனியார் வங்கிகள் எவ்வளோன்னு பிரிச்சு பார்த்தா இன்னும் அதிர்ச்சியா இருக்கு. அரசு வங்கிகள், மக்களுக்கு சேவை செய்யற அரசு வங்கிகள் மட்டும் வசூல் பண்ணினது எவ்வளோனா 2137 கோடி ரூபாய். தனியார் வங்கிகள், இதுல தனியார் வங்கிகள் தான் ரொம்பவே ஆதிக்கம் செலுத்தி இருக்கு. அவங்க மட்டும் வசூல் பண்ணினது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 4948 கோடி ரூபாய். இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, மொத்தம் உள்ள 19 தனியார் வங்கிகள் வசூலிச்ச தொகையில 58% தொகையை வெறும் 2 பேங்க் தான் வசூல் பண்ணிருக்காங்க. முதலிடத்துல நம்ம பார்த்தோம்னா HDFC பேங்க், அவங்க மட்டும் 1798 கோடி ரூபாய் அபராதம் போட்டிருக்காங்க. இரண்டாவது இடத்துல ஆக்சிஸ் பேங்க், அவங்க 1081 கோடி ரூபாய் வசூலிச்சிருக்காங்க. இந்த 2 பேங்க்குங்க சேர்ந்தே கிட்டத்தட்ட 2879 கோடி ரூபாய் அபராதமாவே வசூல் பண்ணிருக்காங்கன்னா பாத்துக்கோங்க. ஆனா இதுல ஒரு நல்ல விஷயமும் இருக்கு. ஏழை மக்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா கணக்குகளுக்கும் அடிப்படை சேமிப்பு கணக்குகளுக்கும் இந்த மாதிரி எந்த ஒரு அபராதமும் கிடையாது. அதுக்கு விலக்கும் அளிக்கப்பட்டிருக்கு. கடைசியா நம்ம அரசு வங்கிகளை பத்தி சொல்லும் போது அவங்களோட நிதி நிலைமையும் இப்ப ரொம்பவே முன்னேறி இருக்கு. அதுல அதிக லாபம் பார்த்திருக்காங்க, வாரா கடனும் குறைஞ்சிருக்குன்னு ஒன்றிய அரசு தரப்புல சொல்லி இருக்காங்க. என்னதான் பேங்க் லாபத்துல இயங்கினாலும் பொதுமக்கள் நம்ம கணக்குல மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணலனா இந்த மாதிரி 1000 கணக்குல நம்ம பணம் தான் பெனால்ட்டியா போகுது. இந்த மாதிரி சாதாரண மக்களோட பணத்தை சுரண்டி தனியார் வங்கிகளை வாழ வைப்பதுதான் பாஜகவின் டிஜிட்டல் இந்தியா சாதனையா? இந்த நியாயமற்ற அபராத கட்டணங்களை உடனடியா ரத்து செய்ய அரசு நடவடிக்கை எடுக்கணும். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.